அனைவருக்கும் வணக்கம். சமீபகால செய்திகள். காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்து செய்யக்கூடிய கைதிகளை தங்கள் கஸ்டடியில் வைத்திருக்கிற பொழுது அடித்து தாக்கி அவர்கள் இறந்து விடுவதாக செய்திகளை பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் மீது மனித உரிமை ஆணையங்கள் தலையிட்டாலும் நீதிமன்றங்களுடைய தலையிட்டாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு பல காவல்துறை அலுவலர்கள் இடைநீக்கம் செய்யப்படுகிறார்கள், பணி நீக்கம் செய்யப்படுகிறார்கள், பணி மாற்றம் செய்யப்படுகிறார்கள். இது நான் காவல்துறையினருக்கு நான் ஒரு நெருக்கடியாகவே கருதுகிறேன். காவல்துறையினர் மத்தளத்தில் இரு பக்கமும் அடி போல. ஒரு கட்டத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு குற்றவாளியை விரட்டி பிடிச்சி அவனை சுட்டாவது பிடிக்கணும், அதிகாரம் இருக்குது, அவனை அடித்து பிடிங்க, தாக்கி பிடிங்க, என்கவுண்டர் பண்ணுங்க அப்படின்னு மக்கள் சொல்லுவாங்க. ஒரு பக்கம் அதே குற்றவாளியை பிடிச்சி அடித்தாச்சுன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இவருக்கு ஏன் இந்த அக்கறை, இவர் ஏன் சட்டத்தை எடுத்துக்கிறாரு, இவர் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்த வேண்டியதானே, அதுதானே இவருடைய வேலை, நீதிமன்ற காவலில் ஒப்படைச்சிட்டு விட வேண்டியதானேன்னு சொல்லுவாங்க. இப்போ ரெண்டு விதமாக பொதுமக்கள் பேசுவாங்க. இப்போ காவல்துறையுடைய சூழ்நிலையை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு காலத்தில் காவல்துறைக்கு ஒரு ஏட்டையாக வந்தாலே பயந்து ஓடின காலம். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது. நேரே யாரும் போகிற சம்மன் இருக்கா, வாரண்ட் இருக்கா, தைரியமாக கேட்கக்கூடிய காலம். காவல்துறை விசாரணையவே வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாங்கிற அளவுக்கு பல நீதிமன்றங்கள், தீர்ப்புகள், சட்டங்கள் அனுமதிக்குது. இப்போ இன்றைக்கி மானாமதுரையில் ஏற்கனவே திருப்புவனத்தில் நடந்தது, அங்கே சாத்தான்குளத்தில் நடந்த சம்பவங்கள், அதுக்கு கூட சமீபத்தில் சாத்தான்குளத்தில் நடந்த சம்பவத்துக்கு தீர்ப்பு கொடுக்க போகிறாங்க. மதுரை மாவட்ட மாண்புமிகு கூடுதல் மாவட்ட நீதிபதி கொடுக்க போகிறாரு. அதே மாதிரி திருப்புவனத்தில் அந்த அஜித்குமார் அந்த காவலாளி மரணத்துக்கும் விரைவில் நீதிமன்றம் தீர்ப்பு தரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த ஒரு விசாரணை கைதி சமீபத்தில் மானாமதுரையில் அடித்து தாக்குதலுக்குள்ளாக இறந்துட்டாருன்னு செய்தி. இப்போ நம்ம போலீஸுக்கு இதில் நம்ம சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, நீங்கள் ரெண்டு பக்கமும் மத்தளத்துக்கு அடி போல் வாங்குறீங்க. இப்போ நீங்கள் இனிமேல் என்னென்னா சட்டப்படியான நடவடிக்கை மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கஸ்டடிக்கு எடுக்கிறீங்க, 24 மணி நேரத்துக்குள்ளே மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட விட்டுருங்க. மேஜிஸ்ட்ரேட்டு ஜுடிஷியல் கஸ்டடி கொண்டு வருவார். ஆட்டோமேட்டிக்காக அவங்க சட்டம் பார்த்துக்குறோம், நீதிமன்றம் பார்த்துக்குறோம். இதை நீங்கள் அக்கறையோடு, அதிக அக்கறை, உண்மையிலே அதிக அக்கறையோடு தான் நீங்கள் திருட்டு கேஸில் விசாரிக்க முடியும், கொலை கேஸுகளில் விசாரிக்க முடியும், ரேப் கேஸுகளில் விசாரிக்க முடியும், தெப்ட்டு, இந்த ஸ்நாச்சிங், கொள்ளைகளில். இப்போ உங்களுடைய அக்கறை புரிகிறது. அதே நேரத்தில் சட்டத்தையும் மீறாமல், முழுமையாக சட்டத்தை கையில் எடுக்காமல் நீதிமன்ற காவலுக்கு சரியான நேரத்தில் உட்படுத்தி விட்டால் சட்டப்படியான நடவடிக்கைக்கு நீங்கள் போயிடுறீங்க. இது எதுக்கு அது இல்லீகல் கஸ்டடி அந்த மாதிரி சூழ்நிலை வராமல் காவல்துறையினர் மென்மையாக அதை கொஞ்சம் அணுகுனா உங்களுக்கு பாதுகாப்புங்கிறத சொல்ல வரோம். நன்றி, வணக்கம்.